हरि ओं सुप्रभातं कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஆனி 22ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் உத்தராயணம் சௌரமான ரீதியாக கிரீஷ்ம ரிது மிதுன மாசம் சாந்திரமான ரீதியாக கிரீஷ்ம ரிது ஆஷாட மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி இரவு 10:15 வரை. இன்றைய வாரம் பானுவாரம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம், சாத்தியநாம யோக பத்ராகரணம். இன்றைய ஸ்ரார்த்த திதி ஏகாதசி. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி 4:30 வரை. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷ தினம் சர்வ ஆஷாட ஏகாதசி. ஆடி மாதத்தில் சாந்திரமான ரீதியாக ஆஷாட மாதம் நடப்பதால் இந்த ஏகாதசிக்கு ஆஷாட ஏகாதசி அல்லது சயன ஏகாதசி என்றும் பெயர். இந்த ஏகாதசியில் மகாவிஷ்ணு சயனத்திற்கு சென்று கார்த்திகை மாத ஏகாதசி அன்று எழுவதால் உத்தான ஏகாதசி என்று கார்த்திகை மாத ஏகாதசிக்கு பெயர். இந்த சயன ஏகாதசி ஆஷாட ஏகாதசி மிகவும் விசேஷமான நாள். பண்டரிபுரத்தில் வாரகரி யாத்திரை செய்வார்கள். கோவிந்தபுரத்திலும் வாரக்கரி யாத்திரை செய்வார்கள். அநேக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் 108 ஏகாதசி விரதம் இருந்த பலன். 108 ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் இன்று ஒரு நாள் இந்த ஆஷாட ஏகாதசியில் விரதம் இருந்தால் அதே பலன் கிடைக்கிறது. ஆதலால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஆஷாட ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் செய்து பிராத்தஸ்நானம் செய்து மறவாமல் சந்தியாவந்தனம் செய்து மகாவிஷ்ணுவை பூஜித்து விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் விரதம் இருந்து இந்த ஏகாதசி பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்றும் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கிறேன். ஹரி ஓம்.